Hi guys, welcome to Decors. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த XUV ஃபைண்டர் ஒரு ரீசோர்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், வண்டி கொடுக்கும்போது கஸ்டமர் இந்த பவர் லுக்கில் தரல. இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு விஷயம் சொல்லிடுறோம். உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்னு இருக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக வண்டி ஒர்க் முடிஞ்சது, வண்டி டெலிவரி டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப டஸ்ட் அடித்து நாரி கிடந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு அழுக்கடிச்ச மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டஃப்லான் கோட்டிங் போட்டிருக்கோம் வண்டிக்கு. அது இல்லாமல் இந்த ஹெட்லைட் டூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜாக இருந்தது பழைய டூமு. ஒன் சைடு நம்ம டூமில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹெட்லைட்டில் பவர் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து அவுட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெப்லாம் கிடையாது. ஒரு சைடில் உள்ள போல்ட்டில் த்ரூ பிடிச்சி ஒரு டேமேஜான மாதிரி கிடந்தது. எல்லாம் கம்ப்ளீட்டாக வெல்டிங்லேருந்து எல்லாம் த்ரூ பண்ணி அந்த நட்டெல்லாம் போல்ட்டில் ரிமூவ் பண்ணி கிளாம்பில் ரிமூவ் பண்ணிட்டு புது ஃபுட் ஸ்டெப் பண்ணி த்ரிப்ளெக்ஸ் கோல்டு சைடில் த்ரிப்ளெக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இந்த விண்டோ குரோம், இந்த டெய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேமேஜாக இருந்தது. இந்த கிளாஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் குரோம் ஒட்டியிருக்கோம். ரியர் பம்பர் வண்டி பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்குது பாருங்கள். இது அவுட் சைடில் நான் சொன்ன அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற கேட்டகரியில் வர்றது. உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட் அடித்த மாதிரி சீட்டே ஒரு ஃபோமில் டவுன் ஆகி கிடந்தது. நிசார் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சீட் கவர் செக்ஷன் நிசார் பேச சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டப்போ சரி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அப்போ கஸ்டமர் நம்ம இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி இருக்குன்னா, சார் எனக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி கொஞ்சம் ரொம்ப 6-7 வருஷம் ஆச்சு டேமேஜ் ஆகி, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாங்கன்னு சரி பண்ணி சார் கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் நம்ம செக்ஷனில் நம்ம ஃபிட்டிங் செக்ஷனில் சார் இதுக்கு நல்ல ஒரு ஆடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சவுண்ட் மேஸ் ஒரு சவுண்டு ஸ்ட்ரீம்னு ஒரு சப்பு ஃப்ளாட் சப்பு நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டியிருந்தாங்க. அது எஃபெக்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சப்பு ஃபுல்லாக டேமேஜாக இருந்தது, பாக்ஸில் ரொம்ப அடிப்பட்டு கிடந்தது. சப்பு அப்புறம் என்ன கண்டிஷனில் இருந்தது நம்ம என்ன மாட்டியிருக்கோன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் சப் இன்ஃபினிட்டி மாட்டியிருக்கிறோம். ஏன்னா பேக் லக்கேஜில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது எந்த அளவுக்கு டேன்ஸ் இருக்குது பாருங்க, இவ்வளோ தான் இருக்குது. அப்போ இது தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸில் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே பிரதர், இப்போ வண்டி வந்து அவுட் சைடில் வந்து அவர் சொன்ன மாதிரி புது லுக் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து சீட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். சீட்டெல்லாம் ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே மோல்டு பண்ணியிருக்கோம். சீட்டுக்கு வந்து டோனில் பண்ணியிருக்கோம் டபுள் கலரில். இதை இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து மோரல் காம்பரண்டும் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆக்ஸில் வச்சுருக்கோம். கஸ்டமர் ப்ளோ பங்க் நம்மகிட்ட மாட்டின 2 சேனல் லேம்ப் தான், அதை வச்சு நம்ம இன்ஃபினிட்டி ஃப்ளாட் சப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆடியோ பார்த்துருவோம். இருக்கிற ஒரிஜினல் ஹெட்லைட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க ஒரு ஆடியோன்னு பார்த்துடலாம். கீரால் கவரில் டேமேஜாக இருந்தது. இப்போ நம்ம சீட்டுக்கு மேட்ச் பண்ண மாதிரி அந்த சென்டரில் வர ஆம்பஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ண மாதிரியே வந்து கன்சோல் போய் மேட்ச் பண்ண மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம டபுள் டியூன் கலரில் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆடியோன்னு பார்த்துருவோம். ஓகே கேஸ், நம்ம ஆடியோ பார்த்தோம். KGF 2ல் ஒரு சாங்ஸ் நம்ம கேட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் லைட்லேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். வண்டி சீட்டுக்கு மேட்ச் ஆக மாதிரி ஒரு ரோஸ் லைட் மாதிரி இருக்கும் ரெட்டு. இந்த வண்டியில் ஒரு விஷயம் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து பவரே இல்லை இந்த வண்டியில். இப்போ டூம் சேஞ்ச் பண்ணும்போது கஸ்டமர் எனக்கு பவரே இல்லைங்கன்னாரு. சரி அதையும் நான் பண்ணிடலாம்னு சொல்லி ஹெட்லைட் பவர் பண்ணியிருக்கோம். வாங்க பவர் காட்டுறேன். இது லோ. இந்த ஹெட்லைட் ஒரிஜினல் அது சேம் அதே ரீச்சபிளில் வந்து நம்ம பவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பழைய வண்டிகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு டேமேஜான மாதிரி, ஒரு ரொம்ப டல் அடித்த மாதிரி. பயப்படாதீங்க, வண்டி கொடுத்துடலாம், வேறு புது வண்டி எடுக்கலாம் அப்படின்னு அந்த வண்டி மேலே லைக் வச்சுருப்பாங்க. நம்ம எப்போவுமே வருஷம் 3 ஆச்சு இல்லை ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துருக்காங்க, அந்த வண்டி மேலே என்றைக்குமே ஒரு கிறிஸ் இருக்குது நமக்கு. அது எப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக அந்த கிறிஸ் இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பழைய கண்டிஷன்லேயே வண்டி நம்ம ரெடி பண்ணி தரோம். வண்டி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் என்ன பண்ணலான்னு. அப்புறம் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் நிறைய இப்போ கஸ்டமர் வந்திருந்தார். அவர் ஸ்கார்பியோ வந்திருந்தார். சார் யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கிறோம் அப்படின்னாரு.
ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அவர் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. ஒரு 10 டேஸில் நீங்கள் வண்டி கொடுத்துறேன்னாரு. எப்போ சார் கிடைக்குன்னாரு. ஒர்க் வண்டியை பார்த்து லிஸ்ட்டு கொடுத்து டோட்டல் ஆடியோ என்னங்கிறதும் உள்ளே என்ன பண்ணலாங்கிறது சொல்லிட்டோம். அந்த வண்டி வரும். அந்த வண்டி உங்களுக்கு அப்டேட் ஒன்று பண்ணுறேன். அவங்க கஸ்டமர் வச்சே ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இந்த வண்டியும் நம்ம ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கஸ்டமர் தான் அவரே சொன்னால் ரொம்ப வருஷமாச்சுங்க, யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் நம்ம ஆடியோ தான் பண்ணோம். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வண்டி வந்து கொடுத்துருக்காரு. இந்த வண்டி கொடுக்க மனசு இல்லைங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. நம்ம அதே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, கஸ்டமர் இப்போ வண்டி டெலிவரிக்கு வந்துடுவார் நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். இந்த வீடியோ பார்த்தானே தரும் நண்பர்களுக்கும் ஆரம் கார்டேக்கர்ஸ் நாசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஓகே, குட் நைட். இன்சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டீரியர்லேருந்து எல்லாம் பண்ணி வண்டி வந்து உள்ள ஒரு புது கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ வண்டியிலேருந்து நம்ம இறங்கி வச்சு வழியாக வண்டி ஒரு அவுட் சைடு லுக் பார்த்துருக்கு. அப்படின்னு கிராஸ் டைப்லேருந்து பார்த்தீங்கன்னா லுக்கு தெரியும்.